யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா நமது சுவாமிகளின் ஜெயந்தி விழாவில் ஆற்றிய நீண்ட சொற்பொழிவில் குருவின் செயல் என்ற தலைப்பின் கீழ் தமிழ் பேரறிஞர் திரு கி.வா. ஜெகநாதன் அவர்கள் கூறிய சில கருத்துக்களை இங்கு பார்ப்போம். குருவின் செயல். தாயுமானவர் குருநாதரால் பெற்ற நன்மையை ஒரு பாட்டில் சொல்கிறார். கருமருவு குகையணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பனையான் காண்டக இருத்தியே ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள்ளுருக்கி பருவம் அறிந்து உந்தன் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்வேன். இங்கே குருநாதருடைய கிருப்பையினால் ஜீவன் முக்தி அடைந்ததை பற்றி சொல்கிறார். இறைவன் தங்கம், நாம் எல்லாம் செம்பு. செம்புக்கும் தங்கத்திற்கும் வேறுபாடு என்ன? செம்பிலே களிம்பு இருக்கிறது, தங்கத்தில் களிம்பு இல்லை. அதேபோல் இறைவனிடத்தில் ஆணவம் இல்லை, நம்மிடத்தில் ஆணவம் இருக்கிறது. ரசவாதம் என்ற விதையினால் செம்பை தங்கமாக்குவார்கள். வேதி செய்தல் என்று இதை சொல்வார்கள். செம்பிலே உள்ள களிம்பு நீங்கிவிட்டால் அது தங்கமாகிவிடும். அப்படி செம்பாக இருந்த என்னை குருநாதர் தங்கமாக ஆக்கிவிட்டார் என்கிறார் தாயுமானவர். செம்பை உருக்க வேண்டுமென்றால் ஒரு மூசையில் வைத்து உருக்குவார்கள். அதற்கு குகை என்று பெயர். நம் உடம்பு ஒரு குகையாக இருக்கிறது. குருநாதர் ஞான அக்னியினால் செம்பை போன்று இருந்த என்னுடைய ஆணவ மலத்தை போக்கி என்னை தங்கமாக்கினார் என்கிறார். 10 மாற்று தங்கமாக்கியே பணிகொண்ட பட்சத்தை என் சொல்வேன். பணிகொண்ட என்பதற்கு என்னை தம் தொண்டனாக கொண்ட என்பது பொருள். ஆபரணமாக கொண்ட என்பது மற்றொரு பொருள். உயர்ந்த தங்கத்தை 10 மாற்று தங்கம் என்பார்கள். இங்கே 10 மாற்று தங்கம் என்கிறார். 10 என்று போட்டால் ஓசை நீண்டு விடுகிறது. அதனால் இப்படி குறைத்து போட்டார் என்று சொல்லலாமா? அவர் பாட்டு பாடத் தெரியாதவரா? இதை யோசிக்க வேண்டும். நான் முன்பே சொன்னேன், ஞானம் பெற்றவர்கள் பிராரப்தத்தை மட்டும் அனுபவித்து கழிப்பதற்கு இந்த உடம்போடு இருக்கிறார்கள். பிராரப்தம் கழிகிற வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் வேண்டும். பழுத்த புளியம்பழம் ஓட்டோடு ஒட்டுதல் இல்லாமல் இருப்பது போல அவர்கள் தேகத்தில் ஒட்டுதல் இல்லாமல் இருப்பார்கள். இந்த நிலையை ஜீவன் முக்தி என்பார்கள். தேகத்தை விட்டவுடன் இறைவனோடும் ஒன்றுபடுவார்கள். அது விதேக முக்தி. குருநாதருடைய அருளினால் இப்போது ஜீவன் முக்தி கிடைக்கிறது. உலகத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் தேகத்தோடு இருக்கிற நிலை இது. விதேக முக்தி 10 மாற்று தங்கம். ஜீவன் முக்தி அரை மாத்திரை குறைந்த 10 மாற்று தங்கம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போதே ஜீவன் முக்தராக வாழ்கின்ற நிலை குருநாதரின் திருவருளால் கிடைக்கும். நம்முடைய பாக்கியத்தினாலே திருவண்ணாமலையிலே இந்த ஞான சந்தானமானது அழியாமல் மேலும் மேலும் தொடர்ந்து வருகிறது. இதை நிறுவ இந்த ஞானி இங்கே எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய அழுக்கை நீக்கி நம்மை புனிதமாக்கி கொண்டிருக்கிறார். பிறந்த நாள் இவருக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டும். பிறப்பில்லா பேரின்ப அனுபவத்தை பெற்று தொண்டு செய்து வருகிறார். நாம் இந்த நாளை கொண்டாடி இனி நமக்கு பிறக்கும் நாள் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். ஜெய யோகிராம் சுரத்குமார்.